விவசாயி, என்ஜினியர், அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. பதஞ்சலி நிறுவனம் சார்பில் செய்தித்தாள்களில் வெளியான மன்னிப்பு விளம்பரத்தின் அளவு மிகவும் சிறியதாக இருப்பதாகவும், அசல் விளம்பரங்களை பதஞ்சலி நிறுவனம் கொண்டு வர வேண்டும் எனவும் பாபா ராம்தேவ் மற்றும் பாலகிருஷ்ணாவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பதஞ்சலி நிறுவனம் ஆயுர்வேத மருந்துகளை அறிமுகம் செய்தது. இது தொடர்பாக பதஞ்சலி வெளியிட்ட விளம்பரத்தில், அலோபதி மருத்துவத்தில் தவறான கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன. எங்களது ஆயுர்வேத மருந்துகள் மூலம் கொரோனா, சர்க்கரை நோய், ஆஸ்துமா நிரந்தரமாக குணமாக்க என்று தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்திய மருத்துவ கூட்டமைப்பு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தவறான விளம்பரங்களை வெளியிடுவதை பதஞ்சலி நிறுவனம் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டது. ஆனால் அதன் பிறகும் அந்த நிறுவனம் அடுத்தடுத்து விளம்பரங்களை வெளியிட்டது. இதையடுத்து பதஞ்சலி மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஹீமா கோலி, அமானுதுல்லா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது பதஞ்சலி நிறுவனர்கள் பாபா ராம்தேவ், பாலகிருஷ்ணா சார்பில் வழக்கறிஞர் ஆஜராகி பாபா ராம்தேவ், பாலகிருஷ்ணா மன்னிப்பு கோரி மனு தாக்கல் செய்துள்ளனர். 10 லட்சம் ரூபாய் செலவில் மன்னிப்பு கோரி 67 செய்தித்தாள்களில் விளம்பரங்களை வெளியிட்டுள்ளனர் என்று கூறினார். அதற்கு நீதிபதிகள், முன்பே மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். மன்னிப்பை முதன்மைப்படுத்தி பெரிய அளவில் விளம்பரம் வெளியிடப்பட்டுள்ளதா? பதஞ்சலி விளம்பரங்களை போல் முக்கியத்துவம் கொடுத்து வெளியிடப்பட்டுள்ளதா? இந்திய மருத்துவ சங்கத்திடம் 1000 கோடி ரூபாய் அபராதம் கேட்டு ஒரு மனு தாக்கலாகியுள்ளது. இது பதஞ்சலி சார்பில் யாரோ ஒருவர் தாக்கல் செய்துள்ளார் என்று நாங்கள் சந்தேகப்படுகின்றோம். இனி நீங்கள் அளிக்கும் விளம்பரத்தை வெட்டி எடுத்து எங்கள் கைகளில் கொடுக்கும் அளவிற்கு பெரிதாக கொடுங்கள். அவற்றை நுண்ணோக்கி வைத்து பார்க்கும்படி சிறியதாக கொடுக்காதீர்கள். எங்களுக்கு அசல் விளம்பரத்தை பார்க்க வேண்டும். இதுதான் எங்களின் வழிகாட்டுதல் என்று நீதிபதிகள் தெரிவித்து வழக்கை ஒத்திவைத்தனர்.